சரியாக ஓடாத படமான நீரோட்டம் அப்படின்ற படம் தான் வாழ்க்கையில் இவருக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. நம்ம தீநகரில் கிருஷ்ணவேணி தேட்டரில் நீரோட்டம் படம் ஓடுது. இந்த படத்தை வடலூர் கம்பைன்ஸ் நிறுவன உரிமையாளர் சிதம்பரம் பார்க்குறாரு. இந்த படத்து மூலம் அவர் உள்வாங்கினது என்னன்னா, விஜயகாந்தோட நேர்மறையான பண்புகள், அவருடைய ஆளுமை குணங்கள் இதெல்லாம் அவருக்கு வெளிப்படுது. இதனால் விஜயகாந்தை வச்சு எப்படியாவது ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே எண்ணி அதே போல் விஜயகாந்தை ஒரு படத்தில் அவர் தயாரிக்கிற படத்தில் புக் பண்ணுறாரு. கேள்விப்பட்ட சில நட்பு ரீதியான உறவுகள் தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு வேணாங்க அவரை வச்சு படம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்புகள்லாம் தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் தயாரிப்பாளர் கேட்கல. அவருடைய தயாரிப்பில் சட்டம் ஒரு இருட்டர் அப்படின்ற ஒரு படம் எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ட் பண்ண விஜயகாந்த் ஹீரோவை நடிக்க படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி அடைகிறது. அப்புறம் என்ன, எதிர்ப்பு தெரிவித்தவங்களாம் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. இந்த வெற்றிக்கு பிறகு சுமார் 18 படங்களில் ஹீரோவாக கமிட் ஆகிறாரு. இந்த 18 படங்களில் சில படங்களை சரியாக ஓடாததால் மீண்டும் அவருடைய சினிமா மார்க்கெட் கொஞ்சம் மங்குது. மறுபடியும் ஒரு படம் எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷனில் வெளியாகி அவருடைய மங்கிய சினிமாவை ஜொலிக்க வைக்கிறது.